நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்னைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன்லாம் காலையில் 11 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோட்டலாக சேர்த்து 10,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 12:30 மணிக்கெல்லாம் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திருப்பதியில் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 24 மணி நேரம் ஆகுது சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு. அண்ட் இப்போது நாளைக்கு காலையில் 6 மணி போல் வந்து க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்குன்னு சொல்கிறதா ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குற பிளானில் இருக்கிறீங்கன்னா காலையில் 8 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா 3 இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ, திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையோ டோக்கன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 24 மணி நேரம் இப்போதைக்கு ஆகுது. கண்டினியூஸ் ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கிறதுனால வேறு ஏதாவது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க ஆன்லைன்னா ஒரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் இன்னொன்று கூட டிசம்பர் 28 டோக்கன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்லலை டிடிடியில் டிசம்பர் 28 கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. இருந்தாலும் அதை பற்றி ஏதாவது சொன்னால் உடனே நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் 28 டோக்கன் வாங்குகிற பிளானில் போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டிடிடிலையோ, இல்லை நம்ம சேனலில் தெரிஞ்சால் நானும் ஷேர் பண்ணுறேன். 28 கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலை, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது டோக்கன்ஸ். திருப்பதி போலீஸ் அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் முதல் 3 நாட்களுக்கு குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க தரிசனம் பார்க்குறதுக்கு. அவங்க என்னைக்கு அவங்க குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ அந்த டேட் படி, அந்த ஸ்லாட் படி வாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அதுவும் எந்த என்ட்ரி பாயிண்ட் அவங்களுக்கு வந்திருக்கோ அதில் ரிப்போர்ட்டிங் பிளேஸில் ஜாயின் பண்ணி தரிசனம் பாருங்கள் அப்படின்ட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முதல் 3 நாட்களுக்கு துவார தரிசனம் 10 நாட்களுக்குமே கீழ் திருப்பதியில் டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஜனவரி 2 8 வரைக்கும் எந்த டிக்கெட் இருந்தாலும் இல்லைனாலும் சரி நம்ம டைரெக்டாக சர்வதர்ஷனம் க்யூவில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வைகுண்ட துவார தரிசனமும் செய்துட்டு வரலாம். ஆஃப்லைனில் கொடுக்குற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டு கூட க்ரௌடு அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, டிக்கெட் வாங்குறீங்க ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். 10 நாட்கள் துவார தரிசனத்தில் திருமலைக்கு போகலாம். தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா முதல் 3 நாட்களில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கணும். 2 8 வரைக்கும் ஆன்லைனில் 300 ரூபாவோ விஐபியோ புக் பண்ணியிருந்தால் போகலாம். இல்லை டிக்கெட் எதுவுமே கிடைக்கலன்னா கூட டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். மற்றபடி எல்லா தர்ஷனமும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் 3 மணி போல் பரகாமணி மட்டும் ஜென்ரல் கேட்டகரியில் மினிமம் ஸ்லாட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. மீதி எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. பரகாமணி புக் பண்ணியிருந்தீங்கன்னா முதல் நாள் ரிப்போர்ட்டிங் டைம், ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க டேட் அண்ட் டைம். அதன்படி போய் திருமலாவோ திருப்பதியோ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,524 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.88 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 29,989 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.